உலக நாடுகள் இருளில் மூழ்கினாலும் சிங்கப்பூர் கவலைப்படாது. மாதக்கணக்கில் தாங்கும் எனர்ஜி ரகசியம். மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் தொடர்ந்து நீடிச்சிட்டு வரக்கூடிய நிலையில உலக அளவுல கச்சா எண்ணெய் அப்புறம் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற அச்சம் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சிங்கப்பூர் அரசோ நம்ம குடிமக்களுக்கு ஒரு நிம்மதியான செய்திய வெளியிட்டு இருக்கு. சிங்கப்பூரோட எரிசக்தி துறை அமைச்சரான டாக்டர் டான் சீலிங் சமீபத்துல ஒரு நேர்காணல்ல பேசுறப்போ சிங்கப்பூர் கிட்ட பல மாசத்துக்கு தேவையான எல்என்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரவ இயற்கை எரிவாயு மற்றும் டீசல் கையிருப்பு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் பல பாதுகாப்பு காரணங்கள் கருதி அதோட சரியான புள்ளி விவரங்களை அவரு வெளியிடல. இருந்தாலும் சிங்கை ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான நிலையில இருக்கிறத அவரு உறுதிப்படுத்தியிருக்காரு. அளவுல சின்ன நாடு அப்படிங்கறதால நம்ம சிங்கப்பூர்ல இடப்பற்றாக்குறை ஒரு பெரிய சவாலா இருந்தாலும் எரிபொருளை சேமிச்சு வைக்கிறதுல நம்ம அரசு பல அதிநவீன யுக்திகளை கையாண்டு வருது. குறிப்பா போன 2022வது வருஷம் ஏற்பட்ட உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு பின்னாடி சிங்கப்பூர் கேஸ்கோ அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி எரிவாயு கொள்முதல் செய்யக்கூடிய முறைய துரிதப்படுத்துச்சு. இது மூலமா வெவ்வேறு நாடுகள்ல இருந்து எரிபொருளை தடையில்லாம பெறுவதற்கான ஒப்பந்தங்களை சிங்கப்பூர் ஏற்கனவே செயல்படுத்தி இருக்கு. ஒருவேளை போர் காரணமா ஒரு குறிப்பிட்ட நாட்டிலிருந்து எரிபொருள் வர்றது முற்றிலும் நின்றாலும் ஆஸ்திரேலியா இல்லனா அமெரிக்கா மாதிரியான மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அளவுக்கு சிங்கப்பூர் தன்னை தயார்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அதே நேரம் சிங்கப்பூர்ல மின்சாரம் தயாரிக்கக்கூடிய யந்திரங்கள் எரிவாயு அப்புறம் டீசல் அப்படின்னு ரெண்டுலயுமே இயங்கக்கூடிய தொழில்நுட்பம் கொண்டவை. அதனால எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் டீசலை பயன்படுத்தி மின்சார தடையின்றி தயாரிக்க முடியும். சிங்கப்பூருக்கு தேவையான எரிபொருள்ல ஒரு பகுதி குழாய்கள் மூலமா அண்டை நாடுகள்ல இருந்து வரதால கடல் வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டாலும் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு தன்னோட உரையில அமைச்சர் விளக்கியிருக்காரு. இருந்தாலும் உலக சந்தையில எரிபொருள் விலை உயர்ந்தா சிங்கப்பூர்லயும் மின்சார கட்டணம் ஓரளவுக்கு உயர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை தடுக்கிறதுக்கு சர்க்கியூட் பிரேக்கர் மாதிரியான விலை கட்டுப்பாடு முறைகளை அரசு ஏற்கனவே அமல்படுத்தி இருக்கு. சாமானிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்க அரசு பல்வேறு மானியங்களையும் உதவிகளையும் தொடர்ந்து வழங்கிட்டு வருது. மின்சார கட்டணம் உயர்ந்தா அதை சமாளிக்க யூ சேவ் தள்ளுபடிகள் அப்புறம் கிளைமேட் வவுச்சர்ஸ் மாதிரியான திட்டங்கள் மக்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி நிறுவனங்களுக்கு எரிசக்தி சிக்கன மானியங்களையும் அரசு வழங்குது. இப்போதைக்கு நிலைமை கட்டுக்குள்ள இருந்தாலும் எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத யாராலையும் கணிக்க முடியாது. அப்படிங்கறதால மக்கள் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்னு அமைச்சர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் அப்புறம் பிற நாடுகள்ல இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களும் சிங்கப்பூரோட இந்த தயார் நிலைய பாராட்டியிருக்காங்க. போன 2021 2022வது வருஷங்கள்ல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள்ல இருந்து சிங்கப்பூர் பாடம் கத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு இதுவே சாட்சி. 2021 அப்புறம் 2022ல சில மின்சார விநியோக நிறுவனங்கள் நஷ்டம் அடைஞ்சு சிங்கப்பூர்ல இருந்து வெளியேறினதும் ரஷ்யா உக்ரைன் போரால விலை ஏறினதும் சிங்கப்பூருக்கு பெரிய பாடம் கத்து கொடுத்திருக்கு. அதன் விளைவாதான் இப்போ கூடுதல் கையிருப்பு அப்புறம் மாற்று வழிகளை அரசு உருவாக்கி வச்சிருக்கு. நம்ம சிங்கப்பூர் ஒரு தீவு நாடு அப்படிங்கறதால இறக்குமதியை மட்டுமே பெரிய அளவுல நம்பி இருக்கு. அதனாலதான் உலக அளவுல நடக்கக்கூடிய போர்களும் அரசியல் மாற்றங்களும் இங்க இருக்கக்கூடிய நம்ம சமையல் அறையிலையும் மின்சார கட்டணத்திலையும் எதிரொலிக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிங்கப்பூரை ஒரு பாதுகாப்பான கோட்டையா வச்சிருக்கு.